என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். தற்கால மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் முக்கியமாக உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய நிலையாமை அதிகாரத்தில் 7ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 337ஆம் குரல். குரல் என்னவென்றால், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கோடி. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு பொழுது கூட வாழ்க்கையை பற்றிய உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கு ஒரு அளவின்றி மனைக்கோட்டைகள் கட்டுவார்கள். அதே பார்ப்போம். மாமா, நம்ம வயல்ல 2 ஏக்கர் தக்காளி போட்டிருக்கேன். முன்பு போட்ட 15 சென்ட் தக்காளி இதுவரைக்கும் 50,000 தந்துருச்சு. இப்ப போட்டது வந்தா பல லட்சம் ரூபாய் வரும். நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் என்றால் முனியம்மா குப்பனிடம். முனியம்மா, 2 வருஷம் முன்னால போட்ட தக்காளி பாதி குப்பையில பாதி வயலிலேயே பறிக்காம விட்டுட்டோம். அதை மறக்காதே என்றான் குப்பன். இல்ல மாமா, இந்த தடவை மாதிரி தக்காளி கிலோ 250க்கு எப்பவும் வரல. அதனால கிலோ 150க்கு போட்டா கூட நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்றால் அதே கற்பனையோடு உழைத்தால் முனியம்மா. பள்ளிக்கூடத்துக்கு போற 2 பசங்களுக்கு நல்லதா 2 செட்டு துணி எடுக்கணும். விசேஷத்துக்கு போறப்போ வேணும்ல. அப்புறம் ஊர்ல நம்பிக்கையானவங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கணும். பசுமாடு ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் 2 வாங்கி போட்டா பால் அதிகம் விற்கலாம். 3 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுல 10 ஆடு வாங்கி போட்டா இங்கேயே மேய்ச்சிக்கலாம். மாட்டு டாக்டர் கிட்ட கேட்டு ஆடு மாடுகளை புஷ்டியா வளர்க்கணும். வீட்டுக்கு கூரை மாட்டு கொட்டாய் எல்லாம் ஒழுகுது, அது முதல்ல சரி செய்யணும். விசேஷத்துக்கு போகும்போது போட கில்ட் எங்கேயாவது ஒரு செட்டு வாங்கணும். மாமா பேண்ட் ஷர்ட் போட நல்லா இருப்பார், ஆனா மாமா போடாது என மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டால் முனியம்மா. இப்ப கிடைச்ச 50,000 ரூபாயுடன் விவசாய வங்கி கடன் 50,000 வாங்கி தக்காளி சாகுபடியை குப்பன் தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் முனியம்மாவின் கட்டாயத்தின் பேரில் செய்தான். தடுமாறி ஒரு 20 சென்ட் மஞ்சள் பயிரிட்டான். முனியம்மா குப்பனிடம், போனதே மஞ்சள் 10 மூட்டை வீட்டில் வீணா விலை குறையுதுன்னு ஸ்டாக் வச்சிருக்கோம், இப்போ மஞ்சள் போடுறீங்கன்னு கத்தினால். முனியம்மா உழைப்பால் தக்காளி தளத்தல என்று நன்றாக வளர அக்கம் பக்கம் பாராட்டினார்கள். அவரது கற்பனைகளும் இதனால் நாளும் வளர்ந்தன. அவரது கவனம் தக்காளியில் இருந்ததால் பசுமாடு உடல் இழைத்து பால் குறைய குப்பன் திருத்த வேண்டி வந்தது. குழந்தைகளுக்கு சரியான ஆகாரம் கூட சமைப்பதில்லை. பன், பால், மோர் சோறு என்று முனியம்மா கொடுத்ததால் அவர்களுடைய ஆரோக்கியம் கெட்டது. ஆனால் முனியம்மா தக்காளி ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருந்தார். தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக எப்போதும் வீட்டுக்கு தேவையான நெல்லுக்கு பதில் குச்சிக்கிழங்கு போட்டான் குப்பன். இதுவும் முனியம்மாவுக்கு பிடிக்கவில்லை. பக்கத்து டவுன் காய்கறி கடைக்காரர்களை சந்தித்து தன் தோட்ட தக்காளி பயிரை பார்க்க முனியம்மா அழைத்தால், அவர்களோ இப்போ ஊர் பூரா தக்காளி தான் பயிராகுது, எதை பார்க்கறது என்று செழிப்பாக சொல்ல அதிர்ச்சி அடைந்தான். வெளியூர் தக்காளி வரலன்னா விலை சுமாரா கிடைக்கும், வெளியிருந்து ஸ்டாக் வந்தா ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொன்னதால் முனியம்மா குப்பனிடம் புலம்ப ஆரம்பித்தால். பயத்தில் நம்பிக்கை குறைவால் தக்காளி திரண்டு வரும்போது முனியம்மா வேலையை சரியாக செய்யவில்லை. மனவேதனையால் காய்ச்சல் வந்து மருத்துவ செலவுதான் வந்தது. குப்பன் மனம் தளராது விவசாயம் தொடர்ந்தான். அந்தவுடன் தக்காளி கிலோ 40-50 என்றானதால் வருவாய் குறைவு, நஷ்டம். கற்பனை கனவுகளை இழந்த முனியம்மா சந்தோஷமடைய சந்தர்ப்பம் வந்தது. அந்த வருடம் மக்கள் தக்காளி அதிகம் பயிரிட்டதால் மஞ்சள் குச்சிக்கிழங்கு பயிர் குறைந்தது. அவற்றின் விலை விண்ணை தொட்டது. அதனால் அந்த வருவாய் இந்த நஷ்டத்தையும் சரி செய்தது. குப்பன் முனியம்மா நஷ்டப்படாமல் விவசாயம் புரிந்து தொடர்ந்தனர். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும்
இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவை நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுவும் ஒரு தொழிலில் இருக்கும்போது நாம் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி நாம் எதிர்பார்க்கும் போது மற்றவர்களும் ஒத்து வர வேண்டியிருக்கும். இதை நாம் புரிந்து கொண்டால் உலகத்தை புரிந்து கொண்டதாக அர்த்தம். இப்போ இதிலே விவசாயத்தை எடுத்துக்கிட்டா அதற்கு உண்டான மழை, அதற்குண்டான ஒரு செழிப்பான மண், அதற்கு உணவுகள் வராமல் இருப்பது, அவற்றை சரியாக பராமரிப்பது, அதற்கு மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைப்பது, இந்த பல பிரச்சனைகள் உண்டு. நாம் பொருளை உற்பத்தி பண்ணி தீர்ந்து போடுமா? அந்த மாதிரி இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா வாழ்க்கையை வாழ்பவர்கள் அவர்கள் குடும்பத்தில் வரும் சில நுணுக்கமான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், அதாவது தேவை பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நாம் பார்த்தோம்னா எதிர்பார்த்தது ஒன்று நடப்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது நடப்பது ஒன்றாக இருந்தாலும் நல்லதாக இருந்தால் அதற்கு அவர்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்கும். அப்படி நல்லதாக இல்லாவிட்டால் அதிலும் பல பிரச்சனைகள், மனதில் வேதனைகள். அதனால ஒரு மனிதனுடைய சாமர்த்தியமும் குறைவதற்கு, ஒரு குடும்பம் பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் சம மனநிலையுடன் நாம் நம் கடமையை செய்ய வேண்டும். எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனால் அவை நம்ம மனதை பாதித்து விடக்கூடாது. செய்வதை கரெக்டாக செய்ய வேண்டும் என்று அது பிரகாரம் செய்தால் நமக்கு பலன்கள் அமைவதற்கு வாய்ப்பும் உள்ளது என்று திருவள்ளுவர் உலகத்தை புரிந்து கொள்ளும், வாழ்க்கை புரிந்து கொள்ளும்படி இந்த குரலை கொடுத்துள்ளார். நாமும் இதை சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், திரு மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதை, பொருள், படங்கள், கருத்து ஆவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல. அவர் கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அது அவற்றை பயிர்த்திருக்க எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்ப கதையினை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர்களும் செயல்களும். வணக்கம்.